உன்னுடனே பேசு, உன்னுடனே சந்திப்பு செய். உன்னை அறிந்தால் இறைவனை சிவத்தந்தையை அறிவாய். செல் தன்னுடைய முயற்சியின் பாதையில். வாழ்க்கை என்பது மைப்புழமைகள் என்பது மாய். ஆகையால் ஒவ்வொரு வினாடியும் விழிப்புடன் இருங்கள். ரகசியமானது நிழல் மூடு வழியாக இருக்கிறது. எழுந்திரு, விழித்திரு, எழுந்திரு, இப்பொழுது எழுந்திரு. உள்ளே ஒரு கரை இருக்கிறது. நெருப்பை மூட்டு, உன்னுடனே பேசு. உன்னை நீயே சந்திப்பாயாக. இப்பொழுது உன்னுடைய தூக்கத்திலிருந்து விழிமாயாடு. உன்னுடைய சொந்த முயற்சியால் பயணம் மேற்கொள்வாயாக. எவ்வளவு காலம் காத்திருப்பாய்? உன்னுடவே பேசு, உன்னை நீயே சந்திப்பாயாக. இப்பொழுது உன்னுடைய தூக்கத்திலிருந்து விழித்து எழுமாயாக. உன்னுடைய சொந்த முயற்சியால் பயணம் மேற்கொள்வாயாக. எவ்வளவு காலம் பயப்படுவாய்? எவ்வளவு காலம் தள்ளிப் போடுவாய்? எவ்வளவு நேரம் தூங்குவாய்? எதுவரை ஓடுவாய்? எப்பொழுது விழித்துக் கொள்வாய்? எவ்வளவு காலம் காத்திருப்பாய்? எவ்வளவு ஒரு காலங்கை படுவாய்? எவ்வளவு காலம் தள்ளி போடுவாய்? உன்னுடனே பேசு, உன்னுடனே சந்திப்பு செய். விழித்துக்கொள் தூக்கத்திலிருந்து. செல் தன்னுடைய முயற்சியின் பாதையில். ஓம் சக்தி. Two roads diverged in the woods, and I took the one less traveled by, and that has made all the difference. दो रास्ते थे जंगल में, और मैंने वो लिया जिस पर कम लोग चलते हैं, और वही अंतर है उनमें और मुझ में।
Mount Abuka. ஓம் சாந்தி. காட்டில் 2 வழிகள் இருந்தது. நான் அந்த வழியை தேர்ந்தெடுத்தேன். எந்த வழியில் கம்மியான ஆட்கள் இருந்தாங்களோ அந்த வழியை தேர்ந்தெடுத்தேன். எனக்கும் அவங்களுக்கும் இதுதான் வித்தியாசம். மதுபன் பாறையில் இந்த லைன் எழுதியிருந்தாங்க. இப்போ ஒருவேளை அது அழிஞ்சு போயிருக்கலாம். மவுண்ட் அப்பில் அந்த 2 வழி பிரிகிற இடத்துல அந்த லைன்ஸ் எழுதி வச்சுருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ அது அழிஞ்சு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லைனா யாராவது அழிச்சிருப்பாங்க. கவிஞர் சொல்கிறாரு, என்னுடைய மார்க்கம் சாதாரணமானது அல்ல. எந்த பாதையில் மனிதர்கள் நடந்து ஏற்கனவே தன்னுடைய காலடி தடங்களை பதிச்சு வழிகாட்டியிருக்காங்களோ அந்த வழியில் போகிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் புது பாதையை தேர்ந்தெடுப்பேன், புது காலடி தடங்களை பதிப்பேன், புது பாதையை உருவாக்குவேன், புது வழியில் செல்வேன். எப்போ யாராவது புது பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய தடைகள், நிறைய உபத்திரங்கள், நிறைய சவால்கள் அவங்க முன்னாடி வருது. ஆனால் உண்மையிலேயே தொல்லைகள், பிராபலங்கள், கவலைகள், துக்கங்கள் எதுவுமே வெளியே கிடையாது. சவால்களாகட்டும், குழப்பங்களாகட்டும் எதுவுமே வெளியே இல்லை. தடைகள் என்பது வெளியில் தெரியும் தடுத்து நிற்கும் சுவரல்ல. தடைகள் என்பது நம் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் நமது காரியங்களின் பதிவுகளாகும், நம் செயல்களின் பதிவுகளாகும். நமது எண்ணங்களின் பதிவு, நமது பேச்சின் பதிவு, நம்மளுடைய ஒவ்வொரு செயலின் பதிவு தான் நமக்கு தடை கற்களாக நிற்கின்றன. வெளியில் தெரிவதல்ல இந்த தடைகள், உள்ளுக்குள் இருக்கின்றது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு சமஸ்காரமாக இருக்கணும், ஏதோ ஒரு சுபாவம், இதுதான் பெரிய விக்னம், தடை, விக்னம். இன்று சாதனையினுடைய 8வது நாள். டீச்சர் என்றால் தனக்காகவும் மற்றும் பிறருக்காகவும் விக்ன விநாசக் ஆத்மா, விக்ன விநாசகராக இருப்பது. டீச்சர் என்றால் வெறும் சொற்பொழிவாற்றக்கூடியவர் மட்டுமல்ல, பேச்சாளர் மட்டும் அல்ல. டீச்சர் அப்படின்னா வெறும் ஞானம் கொடுக்குறவங்க மட்டும் கிடையாது. டீச்சர் என்றால் தன்னுடைய ப்ரெசண்ட் மூலமாக எல்லோரையும், அனைவரின் தடைகளையும் உருக்கி இல்லாமல் செய்பவர். டீச்சர் அப்படின்னா அவங்க அங்கே இருந்தால் போதும், அவங்க இருந்தாலே அனைவருடைய விக்னங்களும் இல்லாமல் போயிடும். அதுதான் டீச்சர். ஒரு சிறுவன் ஒரு பையன் சர்ச்சுக்கு போயிருக்காரு. முதல்ல ஃபஸ்ட்டு சண்டே சர்ச்சுக்கு போகிறாரு. சர்ச்சுக்கு போயிட்டு அவங்க அம்மாவோட சொல்கிறாரு, மம்மி நானும் ஃபாதர் ஆகணும், நானும் ஃபாதர் ஆக போகிறேன் அப்படிங்கிறாரு. அம்மா கேட்குறாங்க, நீ ஒரு நாள் தான் போயிருக்க, ஒரு நாள் போனதுலே நீ இவ்வளோ பிரபாவத்தில் இவ்வளோ அட்ராக்ட் ஆகிட்ட, உனக்கு ஃபாதர் ஆகணும்னு ஆசை வந்துடுச்சா? இப்போ நம்ம கிறிஸ்டின் அப்படின்னா டெய்லி சர்ச்சுக்கு போய் தான் ஆகணும். சர்ச்சுக்கு போய் டெய்லி அங்கே போய் உட்கார்றதுக்கு பதிலாக ஸ்டேஜில் நின்று கத்தினா போதுமே, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே உட்காந்து கேட்குறது போர் அடிக்குது. அதனால் நான் ஃபாதர் ஆக போகிறேன், அது உட்கார்ந்துருக்கிறத விட நல்லா இருக்குது. புத்திசாலித்தனம் என்பது விவேகம் கிடையாது. புத்தி அப்படிங்கிறது ஒரு பை மாதிரி, அதில் நிறைய விஷயங்களை நிரப்பலாம். ஆனால் விவேகம் அப்படிங்கிறது சூழ்நிலைகளில் அது ஒரு பொது அறிவாக செயல்படுது. காமன் சென்ஸ், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ராக்டிக்கலாக எப்போ அப்ளை பண்ணுறோமோ, ஞானம் நம்மகிட்ட நிறைய இருக்கலாம், ஆனால் அது ப்ராக்டிக்கலான எப்போ தேவையோ அப்போ நினைவு வரல அப்படின்னா அது ஒரு பையில் நிறச்சி வச்சுருந்தேன், ஆனால் அந்த டைமில் விவேகமாக மாறலை. அது விவேகம்னா அந்த நேரத்தில் அந்த பாயிண்ட் ஞாபகம் வரணும். ஒருவேளை இது படிக்காதவங்களாக இருக்கலாம், உண்மை படிக்காதவங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்கக்கிட்ட விவேகம் அதிகமாக இருக்கலாம். அது ஞான பையில் ஞானம் கம்மியாக இருக்குது, ஞான பாயிண்ட்ஸ், ஆனால் அவங்கள்ட்ட விவேகம் அதி அற்புதமாக இருக்கலாம். நம்ம நேற்று வரைக்கும் முட்டாள்னு புரிஞ்சிட்ருப்போம், இன்றைக்கி பார்த்தா அவங்க தான் விவேகசாலிகளாக இருப்பாங்க. யாரை நம்ம பயங்கர புத்திசாலின்னு நினச்சிட்ருக்கிறோமோ அவங்கள்ட்ட பயங்கரமான மெமரி இருக்குது, நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்குது. ஆனால் அவங்க பிரச்சனைகள் வரும்போது உடஞ்சி போயிடுறாங்க, அதில் ஃபெயில் ஆகிடுறாங்க. விக்னம் என்பது 2, ஒன்று வெளியில், இன்னொன்று உள்ள. டீச்சர் அப்படின்னா 2 விஷயங்கள் வேணும். ஒன்று தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய விக்னங்களை அழிக்கணும், இன்னொன்று
பிறரின் விக்னங்களை அழிப்பது. எல்லோரும் கண்ணை மூடுங்க. தன்னுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விக்னங்களை பாருங்கள். அது நீக்காதுங்க, வெறும் சும்மா பாருங்கள். அலட்சியம், ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு சென்டிமெண்டல், ஏதாவது ஒரு பச்சாதாபம், ஏதாவது ஒரு வலி, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு விகாரம், ஏதோ ஒரு சுபாவம், அதை பாருங்கள். பார்க்க மட்டும் செய்யுங்க. ஒரு கருமேகம் போன்று அந்த விக்னங்கள் நம் முன்னாடி இருக்கு. உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பிரகாசம் எழுகிறது. அந்த பிரகாசம் அந்த மேகங்களை தொடுகிறது. இந்த பிரகாசம் அந்த மேகங்களை எப்பொழுது தொடுகிறதோ அந்த மேகங்கள் கரைந்து விடுகின்றன. நான் விக்ன விநாசக் ஆத்மா. உங்களுடைய டீமை பாருங்கள், உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை பாருங்கள், உங்களுடைய இடத்த பாருங்கள், உங்களுடைய ஆஃபீஸை பாருங்கள், உங்களுடைய கேபினை பாருங்கள், உங்கள் சேவா கேந்திரத்தை பாருங்கள், உங்கள் ரிட்ரீட் சென்டரை பாருங்கள், உங்கள் கீதா பாடசாலையை பாருங்கள், உங்கள் வீட்டை பாருங்கள். அந்த ஆத்மாக்களை யார் நடுவில் நீங்கள் இருக்கீங்களோ, யார் கூட இருக்கீங்களோ அவங்கள பாருங்கள். என்னுடைய உள் மனதிலிருந்து பிரகாசமானது எழுந்து வெளிப்பட்டு அந்த தடைகளை அனைத்தையும் அழித்து விடுகின்றது. இந்த ஒரு இடம் விக்னங்கள் முக்தம் அடைகின்றது, விக்னங்கள் முக்தி அடைகின்றது, தடைகள் உடைகின்றது. நான் ஆத்மா விக்ன விநாசக் ஆவேன். நான் விக்ன விநாசக் ஆத்மா. ஓம் சாந்தி. இன்றைக்கி நம்ம 3 காரியம் செய்யணும். இல்லைனா 3லேருந்து 1. நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், இல்லைன்னா நம்மளுடைய வைப்ரேஷன் அங்கே இருக்குது, இல்லைன்னா நம்மளுடைய அதிர்வலைகள் அங்கே இருக்குது, இல்லை கம்பன் இருக்குது அப்படின்னா, இல்லை ஊர்ஜா இருக்குது அப்படின்னா, அனைவரின் விக்னங்களும் அந்த இடத்துல என்னுடைய விக்னங்கள் அது களையப்பட்டு விடணும். தானாகவே வெறும் ஸ்திதியின் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக அல்ல. நம்மளுடைய ஸ்திதியை அந்த இடத்தினுடைய விக்னங்களை அழித்து விடணும். அந்த மாதிரி. இல்லைன்னா ஏதாவது ஒரு சேவை இருக்குது அப்படின்னா அந்த சேவையில் இருக்கக்கூடிய விக்னங்களை நீக்குங்க, களையுங்க. உங்களுடைய சப்தங்களால் அல்ல, உங்களுடைய வார்த்தைகளால் அல்ல, உங்களுடைய ப்ரெசண்ட் மூலமாக. நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்க, உங்கள் மூலமாக நீ வந்ததுமே அந்த விக்னங்கள், தடைகள் உடைபட்டன தானாகவே. உங்களுடைய சொற்பொழிவின் மூலமாக அல்ல, உங்களுடைய பிரேரணை மூலமாக. நம்மளுடைய மனசுலே ஏதோ ஒரு தடைகள் இருக்குது, விக்னங்கள் இருக்குது, சோதனைகள் இருக்குது, எந்திரிக்கிறதுல உள்ள சோம்பேறித்தனமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சங்கல்பமாக இருக்கலாம். அது முழுமையடைய மாட்டேங்குது. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அதை ரீச் பண்ண முடியலை, அந்த விஷயத்தை நம்ம அடைய முடியலை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் முழுமை அடையலை, பாதியில் நிற்குது, அந்த விஷயம் முழுமை அடையணும். ஏதோ ஒரு கலையை நம்ம
கலையாகட்டும் அல்லது ஏதாவது ஒரு திறமையாகட்டும், அதை நம்ம கற்றுக்க விரும்புகிறோம். ஏதாவது ஒரு சிந்தனை இருக்குது, அது இது வரைக்கும் நடந்திருக்கணும், ஆனால் அது நடக்காமல் இருக்குது. அந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம். இந்த 3 விக்னங்கள், உள்மன உணர்வின் விருத்தி, உள்மன விருத்தியினுடைய விக்னம், இன்னொரு மனிதருடைய வாழ்க்கையினுடைய விக்னங்கள், இல்லைனா ஏதாவது ஒரு சேவையினுடைய விக்னம். 3 விதமான விக்னம். நம்ம உள்ளுக்குள்ளே மனசில் இருக்கக்கூடிய விருத்தியின் மூலமாக வரக்கூடிய விக்னங்கள், இன்னொரு மனிதர் மூலமாக வரக்கூடிய விக்னங்கள், இன்னொன்று 3வது சேவை களத்தில் ஏற்படக்கூடிய விக்னங்கள், சேவை ஸ்தானத்தில். இந்த 3 விதமான விக்னங்களையும், அதாவது தடைகளை இன்று நாம் தூரமாக்க வேண்டும், அழிக்க வேண்டும், நீக்க வேண்டும், விநாசம் செய்ய வேண்டும். எப்படி விநாசம் பண்ணுவீங்க, அழிப்பீங்க, சரி பண்ணுவீங்க? ஸ்திதியின் மூலமாக, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விழிப்புணர்வின் மூலமாக, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மன ஒருநிலைப்பாடின் மூலமாக. யார் எந்த அளவு உள்ளுக்குள்ளே சக்திசாலியாக இருக்காங்களோ அந்த அளவு அவங்க வெளியிலையும் பிரபாவசாலிகளாக இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்க வெளியிலையும் பலவீனமாக தான் இருப்பாங்க. இந்த 3 விஷயங்களில் ஏதாவது 1 அல்லது 2 அல்லது 3மே. இதுக்கு மேலே நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ணணும். இன்றைக்கி ஃபுல் டே என்னுடைய முயற்சியில் மிகப்பெரிய தடையாக விளங்குறது என்ன? என்னுடைய சொந்த முயற்சியில், நம்மளுடைய பிராமண வாழ்க்கையினுடைய மனிதனிலிருந்து தேவதையாகிறதுக்கான இந்த முயற்சியில், இந்த பயணத்தில் தடையாக இருந்துகிட்ருக்கிறது என்னவாக இருக்குது? என்னை முன்னேற விடாமல் தடுத்துட்டு இருக்கிறது என்ன? நீங்களே தான் தேடணும் அந்த விஷயத்தை. பாபா நேற்று முரளியில் சொன்னார் இல்லையா, உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள், உங்களுடைய கண்ணாடியில் உங்களை நீங்களே பாருங்கள். ஒரு ராஜ்குமார் இருக்கார், அதாவது இளவரசன் இருக்கார். அவரை பார்த்து அவங்க அப்பா ராஜாவுக்கு ஒரே கவலையாக இருக்குது. இவர் எப்படி இதை இந்த நாட்டை ஆளப்போகிறார்? சைனாவினுடைய கதை. மந்திரிகள் அட்வைஸ் பண்ணுறாங்க, இவர் பாரதத்துக்கு அனுப்புங்க, காசிக்கு அனுப்புங்க. வாரணாசி ஆன்மீகத்தின் ஒரு மையமாக இருந்தது. அப்போ அவங்க அப்பா ராஜா கூப்பிடுறாரு இளவரசனை, தன்னுடைய பையனை, நீ காசிக்கு போ, எது வரைக்கும் நீ சம்பூர்ணமான ஞானத்தை அடையலையோ அது வரைக்கும் நீ திரும்பி வரக்கூடாது, அங்கேயே தான் இருக்கணும். நீ செத்து போனாலும் சரி, முழுமை அடையாமல் செத்து போனாலும் சரி, வந்துடாத. வந்தால் முழுமையான ஞானி ஆகிட்டு அப்புறம் வரணும், இல்லைனா வரவே வேண்டாம். 15-20 வருஷம் கடந்துருது. 15 வருஷத்துக்கு அப்புறம் எழுதுகிறாரு, இப்போ நான் சம்பூர்ணமான ஞானத்தை அடைஞ்சிட்டேன், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது, எனக்கு தெரியாது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இல்லை, நான் இப்போ வர்றதுக்கு எல்லா தகுதியும் அடைஞ்சிட்டேன். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப ரெஸ்பெக்டோட அவரை வெல்கம் பண்ணுறாங்க, அரண்மனையில் அலோவ் பண்ணுறாங்க. அந்த இளவரசன் ராஜ்குமார் மீண்டும் திரும்பி தன்னுடைய நாட்டுக்கே வந்துடுறாரு. சாப்பிட்றாங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்து, அப்போ மந்திரியும் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. மந்திரி கேட்குறாரு, நீ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு சொல்லு பார்ப்போம். நான் இதிகாசங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், அங்கு சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், சித்திகளை தெரிஞ்சுக்கிட்டேன், சாஷ்டாங்கம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன், பேராசைக்காலஜியை கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மந்திரி கேட்குறாரு, அதில் அப்படி என்ன இருக்குது? அவர் சொல்கிறாரு, இளவரசன், நீங்கள் ஒரு பொருளை எங்கேயாவது மறைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா அது நான் என்னால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் அது எங்கே இருக்குது அப்படி. அந்த மந்திரி உடனே தன்னுடைய கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டுறாரு, தன்னுடைய உள்ளங்கைக்குள்ளே வச்சுக்கிறாரு மறைச்சி. இப்போ சொல்லு பார்க்கலாம், கையை காட்டி கேட்குறாரு, என்னுடைய மோதிரம் எங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ராஜ்குமார் தன்னுடைய கண்களை மூடி நான் கற்றுக்கொண்ட எல்லா ஞானத்தையும் அவர் யூஸ் பண்ணுறாரு, பயன்படுத்துகிறாரு. அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு கையில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படிங்கிறாரு. அந்த மந்திரிக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போயிடுறாரு. அப்புறம் கேட்குறாரு, அது என்ன பொருள்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, அதனுடைய ஞானம் என்கிட்ட இல்லை, அந்த பொருள் என்னங்கிறது தெரியல, ஆனால் ஒன்று தெரியுது, ஆனாலும் நான் என்னுடைய விவேகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறாரு. மீண்டும் அவர் சொல்கிறாரு, ஒரு ரதத்தினுடைய வீலாக இருக்கலாம், ரத சக்கரமாக இருக்கலாம். 15 வருஷம் சாதனைக்கு பிறகு இதுதான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. காமன் சென்ஸ் இஸ் லாஸ்ட். ஜென்ரல் நாலேஜ் கூட இல்லாமல் போயிடுச்சு.
ஒரு கை உள்ளங்கைக்குள்ளே எப்படி ஒரு ரதத்தினுடைய சக்கரம் அங்கே இருக்க முடியும்? அது கூட யோசிக்காத அளவு அவருடைய காமன் சென்ஸ் இருந்திருக்கு பாருங்க. இதில் 15-20 வருஷம் தபஸ் பண்ணி ஞானத்தை கலெக்ட் பண்ணி இப்படி தான், இவ்வளோதான் கடைசியில். புத்தகத்தின் மூலமாக புத்தியில் ஞானத்தை நிரப்புறது, அதை வச்சு எக்ஸாம் எழுதுறது, அதில் நம்பர் 1 வர்றது, 100க்கு 100 மார்க் வாங்குறது, டெய்லி முரளியில், டெய்லியினுடைய எக்ஸாமில், இதெல்லாம் என்ன? இங்கே இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. அதன் மூலமாக, அந்த ஞானத்தின் மூலமாக அப்புறம் கேட்குறோம், சரி ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் என்ன வந்தது? தேரினுடைய சக்கரம் உள்ளங்கைக்குள்ளே. புத்தி அப்படிங்கிறது பண்டிதர்கள்ட்ட இருக்குது, ஞானம் விவேகம் அப்படிங்கிறது ஞானிகள்கிட்ட இருக்குது. அதனால் விவேகத்தை தீட்டணும், விவேகத்தை பாலிஷ் பண்ணணும், நிரப்பக்கூடாது. விக்னங்களை எவ்வாறு வெற்றி கொள்வது, அதனுடைய ஞானம் நமக்கு ஏற்கனவே இருக்குது. ஆனால் உண்மையிலே அது எப்படி அதை உண்மையிலே வீழ்த்துறது, அதை ஜெயிக்கிறது? எவ்வளோ ஞானத்தை நம்ம அடைஞ்சிருந்தாலும் கூட எல்லா விக்னங்களும் எல்லா தடைகளும் அப்படியே தான் இருக்குது. அதாவது ஏதோ ஒரு குறை இருக்குது அங்கே. விஞ்ஞானத்தின் துவக்கமானது எப்பொழுது ஏற்படும் அப்படின்னா, எனக்குள்ளே ஏதோ குறை இருக்குது அப்படிங்கிறத உணரும் பொழுது தான். ஏதோ ஒன்று குறை இருக்குது, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்குது, ஏதோ ஒரு கம்மி இருக்குது. இத்தனை வருஷ சாதனைக்கு பிறகும் கூட எம்டினஸ் இருக்குது. அது என்ன எம்டினஸ் தெரியல, என்ன ஒரு குறை அப்படிங்கிறது தெரியல. அந்த வெற்றிடம் எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறதும் தெரியலை. இந்த விஷயத்தினுடைய நம்ம வந்து எப்போ அறியணுமோ, நமக்குள்ள இருக்கிற ஒரு எம்டினஸ் எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அறிஞ்சிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், ஃபீல் பண்ணுறோம், அப்பொழுது தான் நம்மளுடைய யாத்திரை அங்கே துவங்குது, ஸ்டார்ட் ஆகுது. ஆன்மீக யாத்திரை. எதை அடையணுமோ நான் அடைந்தாச்சு, அது ஓகே தான். ஆனால் அடைந்தும் கூட அடையாத நிலை இருந்துடக்கூடாது. அதாவது எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு, ஆனாலும் அடையாத நிலை தான் நான் இருக்கிறேன் இப்போ வரைக்கும். எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு, பாபாவை அடைஞ்சவொன்னே எல்லாமே அடைஞ்சாச்சு அப்படிங்கிறது அது உண்மை தான். ஆனாலும் இன்னும் நான் அடையவில்லை என்ற உணர்வு தான் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கான அடுத்த ஒரு படிக்கட்டு. எல்லோரும் மறுபடியும் கண்களை மூடுங்க, பாருங்கள் உங்கள் உள்ளுக்குள்ள என்ன, எதனால் வந்து எனக்குள்ள ஒரு காலி தன்மை இருக்குது, வெறுமை தன்மை இருக்குது, என்ன அப்படி எனக்குள்ள இருக்குது? அதனால் எனக்குள்ள ஒரு வெறுமை நிலை எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. நான் முழு நாளும் ஒரே ரூமில் கண்களை மூடிக்கிட்டு என்னால் உட்கார முடியுமா ஒரு நாள் ஃபுல்லாக? நான் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கிறேனோ அது எந்த ஒரு வெறுமையை நிரப்புறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். எந்த ஒரு அதிருப்தி, எந்த ஒரு திருப்தியற்ற தன்மை, ஏன் இந்த முழுமையற்ற தன்மை? why this incompleteness, why this emptiness, why this cap? என்ன ஒரு டிஸ்கனெக்ட் அங்கே ஏற்பட்டிருக்கு, டிஸ்கண்டென்ட் ஏற்பட்டிருக்கு, எந்த ஒரு திருப்தி இல்லாத நிலை, அது என்ன எனக்குள்ளே இருக்கக்கூடியது? எந்த ஒரு வெறுமை நிலை என்கிட்ட இருக்குது? எந்த ஒரு வெற்றிடம் இருக்குது? எந்த ஒரு குறை இருக்குது? எந்த ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே எனக்குள்ளே உட்காந்துட்டு என்னை அலைய வச்சிட்ருக்குது? எந்த ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப ஆழமான நிராசையில் இருக்கிறேன், சோகத்தில் ஆழ்ந்திருக்கேன் உள்ளுக்குள்ளே? அது எதனால்? எந்த விஷயம் என்னை அழுத்திட்டுருக்குது? போய் உள்ளுக்குள்ளே பாருங்கள், ட்ராவல் பண்ணி அந்த விஷயத்தை தேடுங்க. ஓம் சாந்தி.